ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ். நம்ம இப்போ பார்க்க வந்தது பார்த்திங்கன்னா ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். இந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம குன்றத்தூர் மாங்காடு மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்லேயே வந்துடும். ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறேன். இந்த ரோடு விற்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 அடி ரோடு, 30 ஃபீட் ரோட்டில் தான் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது. ஒரு ஃபுல்லி ஒரு ரெசிடென்டல் ஏரியாவில் தான் இந்த வீடை நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ இதோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட் வரும். உங்களுக்கு பில்டிங் பார்த்திங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வரும். உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,10,00,000 வரும் உங்களுக்கு. ஸோ நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், பேசிக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா நார்த்து பேசிங் வரும். ஒரு 30 ஃபீட் ரோட்லேயே இந்த வீடு அவைலபிளாக இருக்குது. ஸோ 30 ஃபீட் ரோடு லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஏன்னா 30 ஃபீட் ரோடுன்னும் போது உங்களுக்கு ஃப்யூச்சரில் எவ்வளோ டெவலப் ஆனாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிராஃபிக்கு மற்றபடி பார்க்கிங் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதில் தான் இந்த 30 ஃபீட் ரோட்டில், அதுவும் மெயின் ரோடு நியர்பையே இருக்குது. ஜஸ்ட்டு ஆன் ரோடுன்னு உங்களுக்கு ஒரு 100 மீட்டரில் மெயின் ரோடு வந்துடும். ஸோ வாங்க இந்த வீட்டை பார்க்கலாம். நல்ல ஒரு அழகான எலிவேஷனில் இந்த வீடை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டைரெக்டாக ஓனர்ஸு தான். நீங்கள் வந்தீங்கன்னா உடனே ஓனர்கிட்ட பேசி ரேட்டு நெகோஷியபிள் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் டூப்ளெக்ஸ் போடுறாங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வரும். ஸோ 1300 லேண்ட் ஏரியா வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,10,00,000 நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், பேசிக்கலாம். நல்ல ஒரு ஸ்கொயர் யார்டில் உங்களுக்கு மெயின் கேட்டு வந்துடும், பார்க்கிங் கேட்டு. ஸோ உள்ளே போனீங்கன்னா ஒரு பேசியான ஒரு கார் பார்க்கிங் கிடச்சிடும் உங்களுக்கு. ஒரு ஃபார்ச்சுனர், இன்னோவா அந்த சைஸுக்கான கார் நிற்கிற அளவுக்கான உங்களுக்கு கார் பார்க்கிங் கிடச்சிடும். இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டெப்பு மேலே போனீங்கன்னா ஓப்பன் டெரஸ் தான். ஃப்யூச்சரில் நீங்கள் பில் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டல் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு 2 ஃபேமிலியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்யூச்சரில் பில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா சுற்றி செட்பேக்கோடு வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு 2 ஃபீட்டுக்கு ஒரு ஆள் போயிட்டு வர அளவுக்கான செட்பேக்கோடு இருக்குது. ஸோ சம்பு, செப்டி டேங்க் ரெண்டுமே வந்துடும் உங்களுக்கு கார் பார்க்கிங்கில். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பேஸ் சிபி லைன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ வடக்க பார்த்த மாதிரி அமைஞ்ச வீடு இது. நார்த் பேசிங் வரும். மெயின் டோர் பார்த்திங்கன்னா நல்ல அழகான ஒரு டீ குட்டில் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கான சேஃப்டிக்கெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே போனீங்கன்னா நல்ல ஒரு பேஸான ஒரு ஹால் கிடச்சிடும் உங்களுக்கு. நல்ல ஒரு பேஸான ஹால் தான் உங்களுக்கு. ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 வந்துடும் உங்களுக்கு. 20க்கு 16 என்ற சைஸில் உங்களுக்கு ஹால் கிடச்சிரும் உங்களுக்கு. நல்ல ஒரு ஸ்கொயரான ஹாலு. அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஃபால் சீலிங், லைட்டிங் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல ஒரு பேஸான வீடு இது. ஏன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட்டுன்றதுனால உங்களுக்கு லேண்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பேஸாக இருக்கும். அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவ் டிசைனில் உங்களுக்கு ஒரு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டபுள் பெட்ரூம் வரும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஈஸ்டர் பார்த்த மாதிரி உங்களுக்கு பூஜை ரூம் மாதிரி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ கீழே கிச்சன் பார்த்திங்கன்னா ஃபுல்லி மாடலர் கிச்சன் தான் வரும். கிச்சனோட சைஸ்